வணக்கம். இன்று புதியதொரு காணொளியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய பரபரப்பான செய்தி யாழ்ப்பாணத்தில் பசாவலான் கிழக்கு ஒட்டகப்புலம் என்னும் பகுதியில் புதிதாக காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளது. நாம் அந்த காணிகளை சேர்ந்து பார்ப்போம். அநேகமாக 34-35 வருடங்களுக்கு பிறகு விடுவிக்கப்பட்டுள்ளது. இன்னைக்கு அரசு அதிபர் வருகை தந்திருந்தார். இது சம்பந்தமாக நாங்கள் வந்து காணொலிகளோடாக தெளிவாக பார்ப்போம். நிகழ்நிலை தளபதாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற அருள்தாஸ் அடிகளார் அவர்களே, நிகழ்நிலை கலந்து கொண்டிருக்கின்ற இப்பிரதேசத்தினுடைய பிரதேச செயலாளர் திருமதி சுஜித் அவர்களே மற்றும் உதவி திட்டமிடல் பணி பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் மற்றும் ராணுவ கிராம உத்தியோகத்தர்கள் கலோட்டஸ் நிறுவனத்தினுடைய குழுவினர் மற்றும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கின்ற பொதுமக்கள் அவர்களுக்கும் நேர வணக்கத்தை தெரிவித்துள்ளோம். உண்மையிலே நான் இன்று இந்த இடத்தை விடுபட்ட இடத்தை பார்வையிடுவதற்காக வந்திருக்கேன். நான் இந்த வந்த போதுதான் தெரிந்தது நீங்கள் இவ்வாறான ஒரு ஏற்பாட்டை மேற்கொண்டிருக்கிறேன். அந்த வகையிலே இந்த இறையாசி நிகழ்வை ஏற்பாடு செய்த உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை கூறிக்கொண்டு, உண்மையிலே எங்களுடைய இந்த மாவட்டத்திலே உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்த இடங்கள் பல தொடர்ச்சியாக விடுபட்ட வண்ணம் வருகின்றது. அந்த வகையிலே நேற்று முன்தினம் இந்த காணிகள், அதாவது பசாவுலான் கிழக்கு கிராம அலுவலர் பிரிவுக்கும் காங்கேசன்துறை மேற்கு கிராம அலுவலர் பிரிவுக்குமாக அதே வேளையிலே கருத்துத்துறை பிரதேச செயலகத்துடைய சில காணிகள் உட்பட மொத்தமாக 40 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே நீண்ட கால இடைவெளியின் பின்னர் நீங்கள் உங்களுடைய இந்த காணிகளிலே மூலக்கூடிய ஏற்பாடுகள் அடிப்படையிலே இந்த காணி விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் நாங்கள் உடனடியாக நேற்று கலோட்டஸ் நிறுவனத்துடன் தொடர்பு கொண்டு தொழில்நுட்ப ரீதியாக இந்த கண்ணிவடியேற்ற சூழலை உறுதிப்படுத்தி தருமாறு நாங்கள் கோரியங்க. நேற்றைய தினமே அவர்கள் தங்களுடைய அந்த பணியை ஆரம்பித்திருக்கிறார்கள். அது உடனடியாக ஒரு 2 நாட்களிலே இந்த பிரதேசத்திலே முழுமையான கண்ணிவடியேற்ற பிரதேசம் என்ற உறுதிப்படுத்த அவர்களாலே பரிசீலனை மேற்கொள்ளப்பட்ட பின்னர் வழங்கப்படும். நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய காணிகளிலே உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் குடியிருக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே அந்த வகையிலே நீங்கள் இந்த பிரதேசத்திலே மேலே இருந்த காலமாக பல்வேறுபட்ட துயரங்களுக்கு மத்தியிலே உங்களுடைய இடப்பெயர்வு ஏற்பட்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே நான் என்னுடைய அருளாலே உங்களுடைய சொந்த காணிகளிலே சொந்த வீடுகளிலே நீங்கள் குடியேறக்கூடிய சாத்தியப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இறைவனுக்கு நன்றியை குறிக்கும் உங்களுடைய வாழ்வாதார அல்லது உங்களுடைய ஏழைய அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு நாங்கள் பிரதேச செயலாளர் ஊடாக இந்த செயற்பாடுகளை முன்னெடுக்க இருக்கின்றோம். அதே வேளையிலே நகர அபிவிருத்தி அமைச்சினுடைய ஏற்பாடுகளிலே எங்களுக்கு வீடமைப்பு திட்டம், இலவச மின்சார விநியோகம், வீதி புனரமைப்புக்கான ஒதுக்கீடுகளும் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அவற்றை சரியான முறையிலே பயன்படுத்தி இந்த பிரதேசத்தினுடைய விடுவிக்கப்பட்ட பிரதேசத்துடைய அபிவிருத்தியிலே நாங்கள் பங்கெடுத்து உங்களுடைய முன்னேற்றத்திலே நாங்களும் பங்குதாரராகவும். ஆகவே அந்த வகையிலே நீங்கள் உங்கள் விடுவிக்கப்பட்ட பிரதேசங்களிலே நீங்கள் குடியேறுகின்ற போது நாங்கள் தொடர்ச்சியாக அந்த முயற்சிகளை மேற்கொள்ளும். ஆகவே அந்த வகையிலே உங்களுடைய நீண்ட கால 30-35 வருடங்களுக்கு பின்னர் நீங்கள் உங்களுடைய வாழ்விடங்களிலே காலடி வைக்க இருக்கிறீர்கள். ஆகவே உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமாக அமைய எல்லாம் வல்ல அமர்வற்ற அன்னையுடைய பாதாள விண்ணங்களை பணிந்து உங்களுடைய சிறப்பான வாழ்வுக்கு இறையாசிய வேண்டி நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையை மிக துரிதமான முறையிலே மேற்கொள்வதற்கு நாங்கள் கூறிக்கொண்டு அனைவரும் மிகவும் பாதுகாப்பான முறையிலே உங்களுடைய இடங்களில் பார்வையிடலாம். பின்னர் நினைக்கிறேன் அவர்கள் 2 நாட்களிலே 3 நாட்களுக்கு அவர்கள் அந்த 2வது இராணுவத்தினாலே பயன்படுத்தப்பட்ட இடமாக இருந்தாலும் சில இடங்களிலே கண்ணிவடிகள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கின்றது. ஏற்கனவே அவர்கள் குறிப்பிட்ட இடங்களை மட்டும் பயன்படுத்தி இருக்கிறார். ஆகவே ஒரு 3 நாட்களுக்குள்ளே அதற்குரிய முழுமையான பரிசீலனை எங்களுக்கு அறிக்கை தருவார்கள். ஆகவே அந்த 3 நாட்களுக்கு பின்னர் நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே குடியிருக்கக்கூடியதற்கு ஒன்று நாங்கள் பார்வையிடலாம். இதே போல காங்கேசன்துறை மேற்கினுடைய பிரதேசம் ஒன்று அவர்களால் மேற்பார்வை செய்யப்பட்டிருக்கின்றது. அங்கும் பொதுமக்கள் தங்களுடைய
வீடுகளை சென்று பார்வையிட்டிருக்கின்றார்கள். ஆகவே ஒட்டுமொத்தமாக இந்த காங்கேசந்துறை மேற்குடைய முழுமையான கிராமங்களுடைய முழுமையான பிரதேசமும் பொதுமக்களுடைய பாவனைக்காக விடுவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் மூலம் உங்களுடைய இந்த ஏனைய பிரதேசங்களை முடிவுக்கூடிய ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம் என்பதை உங்களுக்கு கூறிக்கொண்டு உங்களுடைய உரிமையான வாழ்க்கைக்கு இல்லாமல் இறைவனையும் பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். You can remove this. Yeah, maybe they can. Maybe they already check on that. Within 3 days time. Within 3 days time, they maybe give the confirm to us if there is no mine clear area. Then after you maybe remove it. When the public can come inside, they want to put their marks and. Where ஹலோ ட்ரஸ்ட் வாங்க நீங்கள் எப்போ நீங்கள் மேபி எப்போ உங்களுக்கு தரக்கூடிய மாதிரி இருக்கும் Saturday. Right. They will give on Wednesday. They will give the clearance on Wednesday. Right. Okay. The Wednesday. என்னடா பொதுமக்கள் அம்மா ஒரு கவனிச்சு கொள்ளுங்க. ஏன்னா பொதுமக்கள் எங்களுக்கு ஹலோ ட்ரஸ்ட் வந்து புதன்கிழமை இந்த இடத்துல இருந்து பாதுகாப்பு அதாவது கணிவெளியில் என்ன உறுதிப்படுத்தி புதன்கிழமை அறிவினோம். வியாழக்கிழமை இவர்கள் இந்த கணிவெளி தந்தாப்புறம் அந்த ரிப்போர்ட் தந்தாப்புறம் இதில் அகற்றுவினோம். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையிலிருந்து நீங்கள் இந்த பிரதேசத்துக்குள்ள உங்களுடைய காணிகளை பிரதேச செயலாளர் கிராம அலுவலர் மூலம் காணிகளை சரியான முறையில் அடையாளப்படுத்தி வெள்ளிக்கிழமையிலிருந்து நீங்கள் இதுக்குள்ளே வரலாம். சரி, இவங்களுக்கு ஒரு நாள் புதன்கிழமை கொடுத்தா அப்புறம் ஒரு நாள் வேணும் இதுகளை ரிமூவ் பண்ணுறக்கு இந்த வேலிகள் அதை ரிமூவ் பண்ண பிறகு வெள்ளிக்கிழமையிலிருந்து நீங்கள் கூட காணிகளை சரியான முறையில் கிராம அலுவலர் பிரதேச செயலாளருக்கு ஒத்துழைச்சு இந்த எல்லைகளை அடையாளப்படுத்துங்க. சரி, ரைட், ஓகே. பதவி இப்படி விடலாம். காணி கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கா கூட இல்ல மெயின் ரோட்லயா இல்ல உள்ளுக்கா அதுல நிக்கிறீங்கல்ல அவ்வளவு மிச்சம் ஆறு வரை இல்லையா அந்த ஸ்டாண்ட்ல கிடக்காரு
அந்த ஸ்டார்ட்ல இருந்து முன்னுக்கு மெயின் ரோடோட யாரும் உள்ள ஸ்டார்ட் பண்ணீங்க அவ்வளோ பேர் 12 பேர் இப்போ இங்கே இருக்கிறீங்க நீங்கள் இப்போ உங்களோட ஹானி இருக்கா இல்லை அக்கா நானு தான் இருக்கு எந்த விட்டாச்சு உங்களோட முதல்ல விட்டாச்சு இப்போ அக்கா ஹானி 12 பரப்பு வீடு ஒன்றும் இல்லை அதுக்குள்ள வீடு சின்ன வீடு எல்லாம் முதல்ல இருந்தால் உடஞ்சி போச்சு நெக்ஸ்ட் வீக் வரோம் நெக்ஸ்ட் பண்ணாலே வாரம் காணிக்காதான் வரோம் மற்ற என்னென்றால் இன்னொரு விஷயம் பிறனால் காணியை நாங்கள் விருதம் இப்போ நீங்கள் வந்து இதில் குடியிருந்தால் தான் நாங்கள் மிச்ச காணிகளையும் விட சொல்லி கேட்கலாம் அப்போ நீங்கள் விட்ட காணிகளில் குடியிருக்க வேணும் அல்லது தோட்டம் செய்ய வேணும் ஏதாவது ஒரு முயற்சிகளை செய்தால் தான் நாங்கள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போகலாம் அப்போ நீங்கள் உடனடியாக வர முடியாது உங்களுக்கு அது உங்களுக்கு விளங்கு உடனடியாக நீங்கள் வீட்டை கட்டி வரன்றதும் கஷ்டமான காரியம் அதாவது நீங்கள் பயன்படுத்துகிறக்கூடிய ஏற்பாட்டை செய்தீங்கன்னா சரி தருவோம் இல்லை நாங்கள் இந்த இது கிளியர் பண்ணுறதுக்கு நாங்கள் உங்களுக்குரிய எவ்வளோ கொடுக்குறாங்க ஏக்கருக்கு தானே ஏக்கருக்குரிய கணக்கு நாங்கள் ஏக்கர் எவ்வளோ இப்போ மொத்தமாக விடுபட்ட கணக்கு அது 20 ஏக்கர் இது அதுக்கு ஒரு ஏக்கருக்கு அவ்வளோ அண்டங்களுக்கு இருக்குது கணக்கு அதன் அடிப்படையில் நாங்கள் உங்கள்கிட்டே காசை தருவோம் நீங்கள் எல்லாம் செய்து முடித்தால் 2 வழியை கொண்டு நீங்கள் செய்ய வேணும் அல்லது உங்களால் ஏழாட்டி நாங்கள் செய்ய வேணும் 2வது இப்போ சில பேர் வெளிநாட்டில் இருக்க வேண்டாம் அது நாங்கள் செய்கிறோம் அப்போ நாங்கள் முதற்கட்டமாக உங்கள்கிட்டே தருவோம் பிரதேசத்தில் உங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு காய்ப்பா காய்ச்சிட்டு உங்களுக்குரிய துப்புரவு செய்யறதுக்குரிய கொடுப்பினவை நாங்கள் ஏக்கருக்கு எவ்வளோன்னு சொல்லி கணக்கு பார்த்து பரப்புக்கு எவ்வளோன்னு தருவோம் நீங்கள் பேக்கோவை கொண்டோ அல்லது மேனுவலாகவோ நீங்கள் அதை சரி சார் பாதையிருக்கா பார்த்து கொண்டு போங்க சார் முக்கியமாக எங்களுக்கு பாதை நான் அதான் நிற்கிறேன் ஏன்னா என்ன உங்களை கூட்டிகிட்டு போகிறாக்கா தான் நிற்கிறேன் இல்லை நான் அப்படியே போயிருப்பேன் அதை இல்லை வந்தால் நாங்கள் போக்குவரத்து செய்ய முடியாத நிலையில் வெத்தக்காரர் அந்த பாதை எங்களோட அப்பா அம்மா வெத்தக்காரர் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறாங்க சுற்றி கொண்டு போண்டியாக அதான் இப்பதான் செய்யும் புளி சாப்பிட வீடு நிற்கிறேன் 5 மணி உண்டு ஒரு மணிக்கு கட் பண்ணி